தினமொரு வசனம். பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு கிடைக்கப்பெற்ற இந்த வாய்ப்பு ஆசீர்வாதமானதே. ஆனால் வாழ்வினை தந்த தேவனுடைய வழியில் அந்த வாழ்வை வாழ்ந்தால்தான் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். ஒரு இயந்திரம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக அதனை உபயோகிக்க வேண்டும். அதனை எப்படி உபயோகிக்க வேண்டுமோ அப்படியே அதனை உபயோகிக்க வேண்டும். வேறு நோக்கத்திற்காக வேறு விதங்களில் அது இயக்கப்பட்டால் அது எதிர்பார்த்த நன்மையை தராது. பணத்தை கொண்டும் அதிக வசதிகளை கொண்டும் சிறந்த கல்வி ஞானங்களை கொண்டும் வாழ்வினை நாம் ஆசீர்வாதமாகவும் அர்த்தமுடையதாகவும் மாற்றிவிட முடியாது. சாலமோன் ராஜாவுக்கு பணமும் பொருளும் அறிவும் ஞானமும் அனைத்து அந்தஸ்துகளும் அபரிவிதமாகவே இருந்தது. ஆயினும் சாலமோனுக்கு வாழ்வு என்பது ஆசீர்வாதமானதாகவோ அர்த்தமுடையதாகவோ திருப்தி அளிக்கின்றதாகவோ அமையவில்லை. ஏனென்றால் நம்மிடம் எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்துகள் இருந்தாலும் வாழ்வினை தேவன் நியமித்த விதிகளுக்கு உட்பட்டு வாழாவிட்டால் அது ஆசீர்வாதமாயிராது. தேவனுடைய வழியில் வாழ்ந்தால் மட்டுமே உண்மையான பயனுள்ளதாகவும் திருப்தி அளிக்கின்றதாகவும் விளங்க முடிந்ததே வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்முடைய சுய வழியில் வாழ்ந்தால் ஏமாற்றமே மிஞ்சும். வாழ்விலே ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, கசப்பான நிகழ்வுகள் உண்டு, தோல்விகள் உண்டு, வேதனை அளிக்கும் பல காரியங்கள் உண்டு. ஆயினும் அவைகளால் வாழ்வு அர்த்தமற்றதாகவோ பயனற்றதாகவோ மாறாது. தேவனுடைய நோக்கத்திற்காக தரப்பட்ட வாழ்வில் நம்முடைய சுய நோக்கம் மேலோங்கும் போதே வாழ்வு பயனற்றதாக போகும். கர்த்தர் நியமித்த வழிகளை அசட்டை செய்துவிட்டு நம்முடைய மனம் விரும்பிய வழிகளிலே வாழ்வை வாழும் போது அது திருப்தியை தர இயலாததாகவும் ஏமாற்றம் கொடுப்பதாகவும் மாறும். கானானை நோக்கி சென்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோர்தானும் எரிகோவும் உண்மையான தடைகள். அவர்களின் சுய வழிகளை சார்ந்த ஒரு தவறான மனநிலைதான் அவர்களுடைய தடைகளாக மாறி பயணத்தை பயனற்றதாக மாற்றியது. கர்த்தருடைய வழிகளை விரும்பாத அவர்கள் தோல்வியடைந்தனர். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.